குடிபோதை, மதுப்பழக்கம், ட்ரக்ஸ் முதலியவைகளை அனுபவிப்பவர்கள் திருந்துவார்களா? கண்டிப்பாக திருந்துவார்கள். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒரு கலைஞனை கஷ்டப்படுவதற்கும், ஒரு மனிதன் ஒரு குடிப்பழக்கத்திற்கு ஆளாவதற்கும், ஒரு குடியை கெடுப்பதற்கும் ஒரு சில விஷயங்கள் உண்டு. எந்த ஒரு மனிதனுக்கு குடிப்பழக்கமே இல்லாத மனிதனை சதய நட்சத்திரத்தன்று ராகு காலம் எடுத்து அதிலே சிறிதளவு மதுவை கொடுத்து விடுங்கள், அவன் இறக்கும் வரை குடியை நிறுத்தவே முடியாது. இப்படியெல்லாம் ஒரு சூட்சுமம் முற்காலத்திலே இருந்தது. ஒரு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு சில விஷயங்கள், அதை விட்டு திருந்துவதற்கும் சில விஷயங்கள் கிடைத்தது. இன்று எத்தனை பெண்கள் கணவன் குடிகாரனாகவும் பிள்ளைகள் குடிகாரர்களாகவும் ஆகி எவ்வளவு சிரமத்தையும் சீரழிவையும் சந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சதய நட்சத்திரத்தில் குடித்தானா, ராகு காலத்தில் குடித்தானா தெரியாது. முற்காலத்தில் கெடுப்பதற்காக ஒரு பயன்பாடு அது. ஆனால் இன்று இந்த பழக்கத்தை மாற்ற நினைப்பவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் மாலை பொழுது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் மண் அகலிலே நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள். மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சிவப்பு அரளிப்பூ, மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து மூன்றையும் மாலையாக கட்டி சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் மாலையாக போடுங்கள். தொடர்ந்து செய்ய உங்கள் கணவனும் உங்களுடைய சேர்ந்தவர்களும் உங்களுடன் பழகியவர்களும் அல்லது உங்களுடைய குழந்தைகளும் இந்த குடிப்பழத்தை விட்டு திருந்தி விடுவார்கள். திருந்திய பின் நாம் இறைவனுக்கு என்ன உபாயம் செய்தோம்? அதற்கு ஏதாவது ஒரு சர்ப்ப கோவிலில் சென்று அதற்கு வேண்டிய அபிஷேகங்களை செய்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதை நீங்கள் நினைத்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.